ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு விஜே ஜாடி vlogs. ரொம்ப நாளாக லாங் வீடியோ போகணும்னு நினச்சிட்டே இருந்தேன். பட் அதுக்கான டைம் கிடைக்கல. இப்போ தான் எனக்கு கிடைச்சிருந்துச்சு. ஸோ அதனால தான் இன்றைக்கி அதை வீடியோ அப்லோட் பண்ணேன். டீ காஃபிலேருந்து கொஞ்சம் ஹெல்தி ஜூஸாக மாற்றலாமே அப்படின்னு சொல்லிட்டு நட் ஜூஸ் மாற்றியாச்சு. நான் தான் மாற்றினேன்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்கில் யாருமே குடிக்கல. பட் என் பொண்ணும் குடிக்கல, என் ஹஸ்பண்டும் குடிக்கல. பட் போக போக அவங்களும் பழகிட்டாங்க. உண்மையை சொல்லணும்னா இது எனக்கும் பிடிக்கல இந்த டேஸ்ட். ஏன்னா டெய்லியும் முன்னாடி டீ காஃபி குடிச்சிட்டு இருந்து திடீர் ஹெல்த்தியாக மாற்றணும்னா கண்டிப்பாக என்னால் முடியாது. ஸோ கொஞ்ச நாள் மாற்றாமல் இருந்தேன். ஒரு ஃபியூ மந்த்ஸாக தான் இதை மாற்றினேன். பட் டெய்லியும் இல்லை, வீக்லி த்ரைஸ் மட்டும் இதை கொடுப்பேன். மற்ற நாளில் டீ காஃபி நார்மலாக நம்ம எப்பயும் குடிக்கிற மாதிரி தான். என் ஹஸ்பண்ட் குடிச்சிருவாங்க. பட் என் பொண்ணு சுத்தமாக குடிக்க மாட்டா. அவளுக்கு நம்ம ஊட்டி விட்டால் தான் இதை குடிப்பா. பட் இப்போ அவளுக்கு அதுவும் பழகிடுச்சு. அவளே வாங்கி குடிச்சிடுறா. என்னதான் ஹெல்த்தியாக குடித்தாலும் நம்மளுக்கான டீ காஃபி குடிக்கலன்னா நம்மளுக்கு அந்த நாளே ஓடாது. பட் அதனால நான் 11 o'clock போல் ஒரு டீயோ இல்லை காஃபியோ நானே போட்டு குடிச்சுப்பேன். ஸோ அப்போ தான் எனக்கு அந்த நாள் ஃபுல்ஃபில் ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். நம்மளுக்கான ஃப்ரீ டைம்னு பார்த்தீங்கன்னா இந்த காஃபி டீ குடிக்கிற டைம் மட்டும்தான். அந்த டைம் மட்டும் தான் நம்மளை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மாவு இல்லாதனால கோதுமை தோசையே ஊற்றியாச்சு. என் பொண்ணு சாப்பிடல. பட் அவளுக்கு மட்டும் தனியாக சேமியா மட்டும் பண்ணி கொடுத்துட்டேன். பட் எங்களுக்கு வந்து கோதுமை தோசை ஊற்றியாச்சு. ஸோ ஆஃப்டர்நூன் லஞ்ச் பார்த்தீங்கன்னா கீரை கடைசலும் பொட்டேட்டோ ஃப்ரையும் தான் ஹஸ்பண்ட் கேட்டாங்க. அதே பண்ணியாச்சு. ஸோ என் பொண்ணும் கீரை ஆயிரத்துக்கு ஹெல்ப் பண்ணா. சைட் பை சைடு நான் மாவும் ஊற வச்சுட்டேன். ஸோ மாவு இல்லைன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த வீக்கே ஓடாது. வீக்லி ட்வைஸாவது கண்டிப்பாக அரைச்சே ஆகணும். ஏன்னா இப்போ பொண்ணு இருக்கிறதுனால கண்டிப்பாக அவளுக்கு திடீர்னு ஒரு பசிக்குதுன்னு கேட்டாலும் அவளுக்கு மாவு வேணும். அவ்வளோவா வெளியிலேயும் வாங்க மாட்டேன். வீட்லேயே முக்கால்வாசி அரைச்சிடுவேன். ஏதோ இதுன்னு சொன்னால் ஒருவேளை மாவு இல்லைன்னா மட்டும்தான் வெளியில் வாங்குவேன். முக்கால்வாசி நான் வீட்லேயே மாவு அரைச்சிடுவேன். லாஸ்ட் வீக் டிமார்ட் போய் மளிகை ஜாமான்லாம் வாங்கிட்டோம். பட் அது எல்லாமே ரீஸ்டாக் பண்ணோம். அது ஒரு பெரிய வேலை இருக்குது. பட் நம்ம எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி ரீஸ்டாக் பண்ணுற வேலை பார்த்திங்கன்னா அது இருக்கிறதுலே பெரிய வேலை அது ஒன்று தான். பெங்களூருக்கு அடிக்கிற வெயிலுக்கு மார்னிங் நீங்கள் துணிக்காய போட்டிங்கன்னா ஆஃப்டர்நூனே காஞ்சிடுது. பயங்கர வெயிலாக இருக்குது. பட் டிசம்பர் ஜனவரி அந்த டைம்லலாம் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் லாஸ்ட் இயர் ரொம்ப குளிராக இருந்துச்சு. பட் வெயிலும் அதுக்கேற்ற மாதிரி அப்படியே இருக்கு. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், பாய்.